ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் அபிராமி யூனிவர்சல் கோட். நான் உங்கள் அபிராமி. இந்த காணொளியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், முதலாக நான் ஒரு புக்கை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறதுக்காக வந்திருக்கிறேன். ஸோ இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் நிறைய பேருக்கு இன்னமுமே தெரியாத ஒரு விஷயம். ரொம்ப பொக்கிஷமாக நான் பார்த்து வந்த விஷயம் இன்றைக்கி நான் இதை சொல்லியே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொளி. என்ன அப்படின்னு சொன்னால், இக்கிஹாய். ஸோ இந்த இக்கிஹாய் அப்படின்றது புரியாத ஒரு பாஷையாக இருக்கிறது என்று எனக்கு நல்லாக தெரியும். ஆனால் இந்த வார்த்தைக்குள்ளே மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு அர்த்தம் ஒளிஞ்சிருக்குது. ஸோ அந்த அர்த்தம் தான் என்ன அப்படின்னு சொன்னால், ஜப்பானை சேர்ந்த ஒக்கினோவா ஐஸ்லாண்டில் வாழ்கிற மக்களோட வாழ்க்கைக்கும் அர்த்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன, உலகத்தில் எத்தனையோ நாடுகள் எத்தனையோ இடங்கள் இருக்குது, ஆனால் எதற்காக ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் இந்த ஒக்கினோவா ஐஸ்லாண்டை பற்றி நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கொள்வோம். அதாவது அதுக்கு முதல் இந்த இக்கிஹாய் அப்படின்றதுக்கு என்ன விளக்கம் அப்படின்றத பார்த்துக்கொள்வோம். இக்கி அப்படின்ட்டு சொன்னால் வாழ்க்கை, அதாவது லைஃப் அப்படி என்றும், கை அப்படி என்று சொன்னால் அர்த்தம் அப்படி என்றும் பொருளாம். ஸோ அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான வழிகளை தான் இந்த புக்கில் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுறாங்க. சரி, எதுக்காக நான் சொன்ன மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒக்கினோவா தீவை பற்றி சொல்கிறாங்கன்றதை பற்றி பார்ப்போம். அதாவது இந்த தீவில் வாழ்கிற மக்கள், அதாவது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் 85 வயதில் இருந்து 95 வயதுக்கான அவர்களுடைய வாழ்க்கை வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், குறைந்தபட்சம் அவர்கள் 85 95 வயது என்று சொன்னால் அதிகபட்சம் எவ்வளோ வயதுகள் எட்டியிருப்பார்கள் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அவர்கள் இப்படி வாழ்வதற்கும் மறுபடியும் அவர்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிற நாட்களில் உடல் அளவிலையும் சரி மனநலவிலையும் சரி அவர்கள் ரொம்பவுமே சந்தோஷமாக அந்த வாழ்நாளை கழித்திருக்கிறார்கள் அப்படின்னும் கழித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ இவர்கள் இப்படி வாழ்கிறதுக்கு ரொம்பவுமே ஒரு 3 முக்கியமான காரணிகள் தான் இதற்கு வழிவகுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது காரணி என்ன அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய நேர்த்தியான சீரானதுமான உணவு பழக்க வழக்கங்கள். முதலாவது விஷயம். இரண்டாவது அவர்களுடைய வெளி உலக வாழ்க்கையும் இதற்கு ஒரு உந்து சக்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மூன்றாவது விஷயம், அவர்களுடைய காலநிலை, அதாவது அவர்களுடைய வானிலையும் இதற்கு ஒரு உந்து சக்தியாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லல, நிறைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ உங்களுடைய இக்கிஹாயை நாங்கள் கண்டுபிடிச்சு நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுற டைம் எங்களுக்கு வந்திருக்குது. சரி, ஒரு மனிதர்கிட்ட இருந்து நாங்கள் எதை வேணாலும் பிரிச்சிடலாம். அதாவது அன்பு, பாசம், சொந்த பந்தம், காதல், எதை வேணாலும் நாங்கள் பிரிச்சிடலாம். ஆனால் நான் என்ன யோசிக்க போகிறோம், நாங்கள் என்னத்தை யோசிக்கிறோம், அல்லது நான் அடுத்த கட்டம் என்ன செய்ய போகிறேன், என்ன நகர்வுகளை நான் எடுக்க போகிறேன், என்ன முடிவுகளை நான் எடுக்கலாம் அப்படி என்ற சுதந்திரத்தை மட்டும் யாராலையுமே பறித்து விட முடியாது அப்படி என்ற ஒரு அழகான விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்கிறாங்க. இதை தெளிவாக சொல்ல போனால், இந்த ஊரில் வாழ்கிற மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தாங்கள் தினமும் தூங்கி எழுந்து எதற்காக நாங்கள் வாழுறோம் அப்படின்னு அந்த நாளுக்கு ஒரு மரியாதை செலுத்தி அதுக்குரிய வாழ்கிறதுக்குரிய அர்த்தத்தை விளங்கி அவர்கள் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அவருடைய வாழ்க்கை மிகவும் ஒரு பிஸியாகவும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாகவும் அவருடைய வாழ்நாளை கழிக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நாங்கள் அப்படி பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அதுக்குரிய டைம் எங்களால் இருக்கவும் முடிகிறதில்லை. ஏன்னா நாங்கள் அதை பண்ண முடிகிறதில்லை, அது யாரையுமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், யாரோ ஒருத்தங்கள் உருவாக்கின வாழ்க்கைக்காக நாங்கள் கோடு போட்டு எங்களுடைய கனவுகளை, எங்களுடைய ஆசைகளை, எங்களுடைய விருப்பங்களை அங்கேயே தொலைத்து விட்டு நாங்கள் அவர்களுக்கு பின்னாலேயே ஒரு அர்த்தமே இல்லாத ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்கிறதால எங்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால் இவ்வளவு காலம் நடந்து நாங்கள் விட்டு விடுவோம். இனியாவது எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு நாங்கள் தான் முடிவெடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. சரி, அப்படி நீங்கள் இனி உங்களோட வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 3 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அந்த 3 ஸ்டெப்ஸ் பெருசாக ஒரு விஷயமும் இல்லை. உங்களை நீங்களே சுய கேள்விகள் 3 கேட்டுக்கொள்ள வேண்டும். அதாவது முதலாவது கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால்,
உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற விஷயம், அதாவது உங்களுக்கு எது ரொம்பவுமே வாட் ஐ லவ் அப்படின்ற விஷயத்த நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேட்கணும். நிறைய பேருக்கு நிறைய விஷயம் பிடிக்கும், ஆனால் அதை வந்து காலப்போக்கில் பண்ண முடியாமல் போயிருக்கலாம், சுச்சுவேஷன்ஸ் அப்படியா அமைஞ்சிருக்கலாம். ஆனால் என்ன பிடிக்கும் அப்படின்றத நீங்கள் தெளிவாக இருக்கணும். நிறைய பேருக்கு ட்ராயிங் வரைகிறது பிடிக்கும், நிறைய பேருக்கு பாடுறது பிடிக்கும், நிறைய பேருக்கு டான்ஸ் ஆடுறது பிடிக்கும். ஒரு 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 கதைக்கு சொல்ல போனால் நிறைய பேருக்கு வந்து ஒருத்தங்களோட உரையாடுறது கூட அவங்களுக்கு பிடிக்குமாக இருக்கலாம். ஸோ அது எந்த விஷயமாக இருந்தாலும் பரவாயில்லை, சின்ன விஷயமாக இருந்தாலும் பரவாயில்லை, உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். அடுத்த விஷயம், நான் எதில் சிறந்து விளங்குபவன் அப்படின்றத வந்து நீங்கள் உங்களுக்கு கேள்வி கேட்டுக்கொள்ளணும். சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு மனிதரும் இந்த உலகத்திலேயே தனித்தன்மை வாய்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அதற்கு உதாரணம் எங்களுடைய இந்த கைரேகை தான். இந்த உலகத்தில் எத்தனையோ லட்சம் கோடி மக்கள் இருக்கிறார்கள், ஆனால் அனைவருக்குமே இந்த கைரேகை வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பொருந்துவதே இல்லையா? ஸோ அந்தளவுக்கு நாங்கள் தனித்தன்மையானவர்கள். ஸோ எங்களுக்கு என்று ஒரு விஷயம் வந்து இருக்கும், ஒரு சிறந்து விளங்குவதற்கு ஒரு காரணி, ஒரு விடயம் அப்படின்றது நிச்சயமாக இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்றத வந்து நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது வந்து இந்த உலகத்துக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும் அப்படின்றது. ஸோ இதுக்கு உதாரணமாக ஒரு 2 மரங்களை எடுத்துக்கொள்வோம்னு பார்த்தா, ஒரு மரம் பட்டை மரம், இன்னொரு மரம் வந்து நல்ல பழங்கள் காய்கறிகள் கொடுக்கக்கூடிய மரமாக இருந்தால் அதில் எதை வந்து தேர்ந்தெடுப்பார்கள்? உண்மையிலேயே அதாவது அவர்களுக்கு லாபம் ஈட்டக்கூடிய அந்த பழ மரங்களையும் காய்கறி மரங்களையும் தான் நிச்சயமாக தேர்ந்தெடுப்பார்கள். ஏனென்றால் பட்டை மரத்தை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஸோ இந்த உலகத்திலே வந்து அவர்களுக்கு வந்து எங்கள்கிட்ட ஒரு விஷயம் கண்டிப்பாக நிச்சயமாக வேணும். ஸோ அது என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கேட்டு அறிஞ்சு கொள்ள வேண்டும். அதாவது உங்களை நீங்களே செல்ஃப் அனலைஸ் பண்ணி இதை வந்து இதண்டிக்கொள்ளணும். அடுத்தது வந்து நாங்கள் என்ன செய்தால் என்னுடைய வெகுமதி, அதாவது என்னுடைய வேல்யூவானது கூடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களை நீங்களே யோசிச்சு கொள்ளணும். முதலாவது, என்னதான் ஒரு அர்த்தமான விஷயங்களை வந்து நாங்கள் பெரிதுமாக கூறினாலுமே கூட அது நிறைய பேருக்கு விளங்க போகிறது கிடையாது. ஆனால் ஒரு சில விடயங்களில் வந்து நீங்கள் மௌனிக்கும் பொழுது உங்களுடைய மௌனமே அவர்களுக்கு உங்களுடைய மரியாதையை கூட்டித்தரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீங்க. அது நிச்சயமாக உண்மைதான். ஸோ அந்த மாதிரி என்ன விஷயம், என்னத்தை செய்தால் நாங்கள் உங்களுடைய வெகுமதி கூடும் அப்படின்றத வந்து உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சு கொண்டு இருக்கத்தான் வேணும். ஸோ இந்த 4 கேள்வியும் தானா எங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து அழகு சேர்க்குது அப்படின்னு சொல்லி இந்த புக்கில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓகே, ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட்டு அதை நிறுத்தி போட்டு நீங்கள் வெளியில் போயிட்டு நீங்கள் பாருங்கள், இந்த ரோட்டில் எவ்வளோ மக்கள் பிஸியாக ஓடி திரிஞ்சிட்ருக்குறாங்க. ஆனால் அதில் யாரையாச்சும் ஒருத்தவங்களை நிப்பாட்டி கேட்டிங்கன்னா, ஏன் இப்படி போகிறீங்க, ஏன் இப்படி பறக்குறீங்க, எதுக்காக இப்படி ஓடி திரிகிறீங்கன்னு கேட்டால் யாருக்கிட்டையுமே பதில் இருக்க போகிறது கிடையாது. ஏன்னு சொன்னால் அவர்கள் வாழ்கிறதுக்கு அர்த்தமே இல்லாமல் வாழ்ந்துட்டு போயிடுறாங்க. ஏன்னா அப்படி தான் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. படியுங்க, அதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு போங்க, ஒரு ஃபேமிலியை உருவாக்குங்க, அப்புறம் அந்த உங்களுக்கு பிள்ளைகளுக்காக வாழுங்க, பெற்றோருக்காக வாழுங்க, அப்படியே வாழ்நாளாக முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்கிறாங்களே தவிர அதுக்குரிய அர்த்தம் அப்படின்ற விஷயம் வந்து எங்களிடம் வந்து திணிக்கப்படவே இல்லை. ஸோ இப்படியான விஷயம் மட்டும்தான் திணிக்கப்பட்டிருக்குது. ஆனால் இந்த ஒக்கினோவா தீவில் இருக்கிற மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க செய்கிற ஒரு சின்ன சின்ன வேலைக்கு கூட ஒரு பேஷனாக வச்சுருக்கிறாங்களாமா. ரொம்பவுமே சந்தோஷமாக ஒவ்வொரு விஷயத்தையுமே அவங்க செய்து முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்களை வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பாத்திரம் கழுவுறதுண்டா சொன்னால் கூட, அதாவது வெஷல் வாஷ் பண்ணுறதுண்டா கூடவே அதை கூட ஒரு பேஷனாக செய்கிறாங்க அப்படின்றத வந்து சொல்லிக்கொள்கிறாங்க. இது நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்றது வந்து யோசிச்சு கொள்ளுங்கள். நாங்கள் எப்போவுமே பெரிதாக ஒரு விடயம் கிடைக்கும் பொழுது மட்டும்தான் அதற்கு வந்து கொண்டாடுறோம். இல்லையெண்டா எப்போவுமே எங்களுடைய வாழ்க்கையை இன்னொருத்தவங்களோட நாங்கள் கம்பேர் பண்ணுற மாதிரி போகுது. அதாவது என்கிட்ட சின்ன கார் தான், சின்ன வெஹிக்கிள் தான் இருக்குது, அவங்ககிட்ட கார் இருக்குது, என்னட்ட இவ்வளவு சவர நகை தான் இருக்குது, மற்றவர்கள்ட்ட நிறைய இருக்குது, என்னட்ட வந்து இந்த வீடு தான் இருக்குது, அவர்கள்ட்ட பெரிய மாடி வீடு இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் கம்பேர் பண்ணுறதுலையே நம்முடைய வாழ்நாளில் நாங்கள் துளைச்சிடுறோம். ஆனால் எங்களுக்கும் கீழே உள்ளவர் எவ்வளவோ கோடி அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல கண்ணதாசனே சொல்லியிருப்பாங்க.
ஸோ அதனால் நாங்கள் கம்பேர் பண்ணத்தான் வேணும். எதை வச்சு கம்பேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், எங்களை விட வேறு இடங்களில் வந்து அவர்கள் திறமைசாலிகளாக இருக்கிறார்கள், அந்த திறமையை பார்த்து நாங்கள் வந்து கம்பேர் பண்ணிக்கொள்ளலாம். எங்களை விட அழகாக சிந்திக்கிறார்கள், அவருடைய சிந்தனை ஆற்றலை பார்த்து நீங்கள் வியந்து அதை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கொள்ளலாம். இப்படியான சின்ன சின்ன நல்ல விஷயங்களை வச்சு நாங்கள் பண்ணலாமே தவிர வேறு எந்த விடங்களையும் நாங்கள் பண்ணினோம்னா எங்களுடைய மன நிம்மதியானது கெட்டு போய்விடும். அடுத்தது வந்து மெயினான விஷயம், டோன்ட் ஃபில் யோர் ஸ்டொமக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்ன டோன்ட் ஃபில் யோர் ஸ்டொமக்? இதுக்கு அடையாளமாக தான் ஒக்கினவா டயட்டை சொல்லி சொல்கிறாங்க. அங்கே வாழ்கிற மக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஜப்பானிலேயே வந்து இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து குறைவாக தாக்கப்படுறது இந்த ஒக்கினோவா தீவில் இருக்கிற மக்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி சொல்லியிருக்கு. அதற்கு காரணம் வந்து நான் சொன்ன மாதிரி அவர்களுடைய சீரான உணவு முறை பழக்கங்கள் தான். அது என்ன உணவு பழக்க முறைகள் அப்படின்னு சொன்னால், அவங்க குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 5 தரமாவது காய்கறிகளையும் பழங்களையும் எடுத்துக்கொள்ளாமல் விடவே மாட்டார்களாம் அவர்களுடைய உணவிலே. அதை வந்து 7 வகைகளாக பிரிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வந்து சீனியினுடைய, அதாவது சர்க்கரையினுடைய அளவை வந்து வெகுவாக சரியான குறைவான ஒரு அளவில் தான் எடுத்துக்கொள்வார்களாம். அப்படி அவர்கள் எடுத்துக்கொண்டாலுமே கூட சுகர் கேன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற கரும்பு சீனியைத்தான் அவர்கள் உட்கொள்கிறார்கள் அப்படின்னும் சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சாதாரணமாக ஒரு உணவுக்கு எடுத்துக்கொள்ளுகிற உப்பின் அளவிலே வந்து சரிக்கு பாதியான அளவு மட்டும்தான் அவர்கள் உணவில் சேர்க்கிறார்கள் அப்படின்னும் சொல்லி சொல்கிறாங்க. இப்படியான நல்ல விடயங்களும் வந்து இதற்கு ஒரு பெரும் பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து நாம் பார்க்க போகிற விஷயம் வந்து ஹரஹச்சி. இந்த ஹரஹச்சி அப்படின்னு சொன்னால், அதாவது 80% வயிறு நிறைகிற அளவுக்கு தான் அவங்க உணவை உட்கொள்கிறார்களாம். அது என்ன 80% வயிறு நிறைகிற அளவு? நாங்கள் எல்லாம் என்ன பண்ணுவோம், எங்களுக்கு எவ்வளவு சாப்பாடு தந்தாலும் நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு எங்களுக்கு வயிறுக்கு இடம் இல்லை, என்னால் வந்து சாப்பிட முடியலை அப்படின்ற போது தான் நாங்கள் ஒரு சாப்பாட்டை நிறுத்துகிறோம். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு இதற்கு மேலே பசி இல்லை அப்படின்னு சொல்லி, அதாவது எனக்கு இதுக்கு மேலே பசிக்கவில்லை அப்படின்னு சொல்லி அவர்களோட சாப்பாடை வந்து குயிட் பண்ணுகிறார்கள். ஸோ இதுதான் வந்து அவர்களுக்குரிய ஒரு வித்தியாசமாக இருக்குது. அதில் வந்து முதலாவது விஷயம் வந்து ஈட்டிங் ஸ்லோலி, மெதுவாக சாப்பிடுறது. என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் சாப்பிட வேண்டிய ஒரு சாப்பாடை 5 நிமிடத்தில் சாப்பிடுவோமே. ஆனால் இதே 5 நிமிடம் போல் இன்னொரு சாப்பாடு வந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு நாங்கள் கூடிடும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், மெதுவாக அமர உட்கார்ந்து இருந்து மெதுவாக சாப்பிட்றாங்களாம். அப்படி சாப்பிடும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், உங்களுடைய பிரைன் ஆனது எங்களுக்கு வந்து ஒரு சிக்னலை வந்து அனுப்புது, உங்களுடைய சாப்பாடு அளவு, அதாவது உங்களுடைய வயிறானது நிரம்பி விட்டது, ஸோ இது வந்து உங்களுக்கு காணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய சிக்னல் வந்து அனுப்புதான். ஸோ அதுக்காகவும் நாங்கள் எங்களுடைய அழகாக எவ்வளவு தேவையோ அந்த விடயத்தை மட்டும்தான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அதுக்காகவே அவங்க ஸ்லோவாக சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது இன்னொரு விஷயம் வந்து ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஃபுட் அப்படின்னு. அது என்ன ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஃபுட்? எப்போவுமே நாங்கள் சாப்பிடும்போது உணவில் மட்டும்தான் நாங்கள் கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற இடத்துல நிறைய சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது. அந்த ஃபோனுகளையோ டிவியையோ பார்த்து கொண்டு சாப்பிட்ற பழக்கம் வந்து எங்களுக்கு கூடுதலாகவே இருக்குது. ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், சாப்பிடும்பொழுது சாப்பாட்டை தவிர வேறு எதிலையுமே கவனம் செலுத்தாமல் அதில் மட்டும் கவனம் செலுத்தி அந்த உணவை வந்து சாப்பிடுவர்களாக இருக்கிறார்கள். ஸோ இதுவும் வந்து அதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது அளவான பாத்திரத்தில் சாப்பிட்றதும் இதற்குரிய காரணமாக இருக்கிறது. பெரிய ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு அளவான சோறு போட்டால் கூட எங்களுக்கு வந்து கொஞ்சமாக தோன்ற மாதிரி இருக்கும். ஆனால் அளவான பாத்திரத்தில் நீங்கள் அளவான சோறுகளை நீங்கள் போட்டு உணவை உண்ணும் பொழுது அது வந்து உங்களுக்கு ஓகேவாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாமா? இதுவும் அதுக்குரிய காரணமாக சொல்கிறாங்க. அடுத்தது மெயினான ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க. என்னென்னு சொன்னால், சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் அ குட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, குட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால், அதாவது நல்ல நண்பர்கள் அப்படின்னு சொன்னால் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்ன நட்சத்திரங்கள் மாதிரி? அந்த நட்சத்திரங்கள் வந்து இரவு வேளையில் தான் மிளிருவாங்க. ஆனால் அவர்கள் எங்கேயுமே மறைஞ்சு போக மாட்டாங்க மார்னிங்லே கூட. ஆனால் அவர்கள் எங்களுக்கு தேவை ஏற்படும் பொழுது மட்டும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால்,
வந்து எங்களுக்கு உதவிகளை செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்ல நண்பர்களை வந்து அவர்கள் வந்து சம்பாதித்து வைத்துக் கொள்கிறார்கள். அந்த ஊரில் ஒரு பழக்க வழக்கம் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், அவர்கள் வந்து வாரத்தில் ஒரு தடவையோ அல்ல 2 தடவையோ வந்து பக்கத்து கிராமங்களுக்கு பக்கத்து இடங்களுக்கு சென்று அங்கே இருக்கிற மக்களோட உறவாடி ஒரு நட்புறவுகளை ஏற்படுத்தி கொண்டு அவர்கள் அங்கே இருக்கிற நட்பு வட்டாரமாக இருந்து சரியாக சிரித்து மகிழ்ந்து இப்படி ஒரு உறவுகளை ஏற்படுத்தி கொள்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியான நண்பர்கள் கூட்டத்துக்கு மொஹாய் அப்படி என்று சொல்லி ஒரு பேரும் வச்சிருக்கிறாங்களா. இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், தங்களோட இருக்கிற எல்லா வளங்களையும் திரட்டி ஏதோ ஒரு நாளில் வந்து அங்கே இருக்கிற அவர்களுடைய நண்பர்களோட பகிர்ந்து கொள்கிறார்கள் அப்படின்னும் சொல்லுறாங்க. அது வந்து பணமாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றது கூட இல்லை. ஒரு மனித வளமாக கூட இருக்கலாம், அல்லது பொருளாதார ரீதியாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லுறாங்க. ஸோ இப்படியான விஷயத்தாலேயும் வந்து அவங்க தங்களுடைய வாழ்நாளை வந்து ரொம்பவுமே அழகாக கழிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆராய்ச்சி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு வந்து அவருடைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தங்களுடைய குடும்பத்தின் பங்கையும் விட நண்பர்களுடைய பங்கு தான் அதிக பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லுறாங்க. ஸோ அதுவும் இவர்களுடைய நீண்டகால வாழ்க்கைக்கு வந்து ஒரு காரணியாக அமையுது அப்படின்னு சொல்லுறாங்க. ஸோ நாங்கள் உறவுகளை தொடரும் பொழுது எப்போவுமே நல்லதா என்ன மாதிரி அப்படின்னு பார்த்து தொடர்றதும் இதில் வந்து எங்களுக்கு ஒரு பாடமாக இருக்குது. அடுத்தது வந்து ஸ்மைல். நாங்கள் எதுக்கு எடுத்தாலும் சிரிங்க சிரிங்க ஸ்மைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஃபோட்டோ எடுத்தாலுமே நீங்கள் ஸ்மைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோமே தவிர நாங்கள் அதை உண்மையாக உணர்வு ரீதியாக செய்வோமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஆனால் அந்த ஊரில் வாழ்கிற மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தங்களுடைய என்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே அவர்கள் வந்து சிரிப்பதற்கு மறப்பதே இல்லையா. எந்த பிரச்சனையும் தங்களுடைய சந்தோஷத்துக்கு ஒரு தடையாக இருந்து விடக்கூடாது அப்படி என்றதற்காகவே அவர்கள் வந்து சிரிப்பதை வந்து மறந்தே விடுவது இல்லையா. ஸோ இதுவும் வந்து அவர்களுடைய வந்து நேர்த்தியான ஒரு வாழ்க்கைக்கு பெரும் ஒரு காரணியாக இருக்குது அப்படின்னு சொல்லுறாங்க. அடுத்தது ரீகனெக்ட் வித் தி நேச்சர். அது என்ன ரீகனெக்ட் வித் த நேச்சர்? அதாவது எங்களுடைய இயற்கையோட அந்த ஒக்கினாவா மக்களானவர்கள் வந்து முக்காவாசியானவர்கள் வந்து இயற்கையோடையே ஒன்றித்து வாழ்கிற மாதிரியான வாழ்க்கையில் தான் அவர்கள் இருக்கிறார்களாம். அந்த வாழ்க்கை முறையில் தான் இருக்கிறார்களாம். இதனால் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அவர்களுக்கு நிறைய மன நிம்மதி வந்து கிடைக்கப்பெறுது. நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, ஒரு இயற்கை காற்று, இயற்கை சுவாசமானது அவர்களுக்கு கிடைத்து கொள்கிற மாதிரியான விடயங்களை வந்து அவர்கள் செய்கிறார்கள். அந்த ஊரில் இருக்கிற மக்கள் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு காய்கறியோ ஒரு பழங்கள் வகையாவது இருக்குமா. ஏன் அப்படின்னு சொன்னால், அதை வந்து வளர்க்கிறதுலேயே அவர்களுக்கான நேரங்கள் செலவழிக்கிறது, மற்றது அந்த வளங்களை வந்து தாங்களே உணவாக உட்கொள்கிறது, தங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்றது, அப்படியான விடயங்களை வந்து இவர்கள் செய்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து அவர்களுடைய ஒரு நல்ல ஒரு பழக்கமாக பார்க்கப்படுகிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கிவ் தேங்க்ஸ். இது வந்து என்னுடைய வீடியோவில் நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன். நிறைய லோ ஆஃப் அட்ராக்ஷன்லேருந்து நிறைய விஷயத்தில் சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த மக்கள் வந்து இதை கடைப்பிடிக்கிறாங்கங்க, இந்த விஷயத்தை வந்து செய்கிறாங்க. அது என்ன கிவ் தேங்க்ஸ்ன்னா வேறு ஒன்றுமே இல்லை, கிராட்டிடியூட் தான். அந்த மக்கள் தங்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நன்றி உணர்வோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே நாங்கள் எத்தனை பேர் இதற்காகலாம் நாங்கள் நன்றி சொல்கிறோம்? இந்த வாழ்க்கைக்கு நாங்கள் எப்போ நன்றி சொல்லியிருக்கிறோம்? எங்களுக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்துக்கு நன்றி சொல்லியிருக்கிறோமா? இல்லை. நாங்கள் எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்கிற ஒரு வழக்கத்தையே தான் நாங்கள் வச்சிருக்கிறோமே தவிர நன்றி சொல்கிறது கிடையாது. ஆனால் அந்த ஊர் மக்கள் தங்களுக்கு கிடைத்த சின்ன சின்ன விடயங்களுக்குமே நன்றி சொல்ல பழக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காகவே அவர்கள் டைரி எழுதுறது, ஜேர்னல் எழுதுறது, இப்படியான பழக்க வழக்கத்தங்க ஹேபிட்டை வந்து கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்துக்கு வந்து ஒரு ஆராய்ச்சி கூட நாங்கள் நடத்தி பார்த்துருக்குறாங்க. ஒரு பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி கூட நடத்தி பார்த்துருக்காங்க. அதை நான் வேறொரு ஸ்டோரியில் நான் சொல்லிக்கொள்கிறேன். அடுத்தது வந்து எக்ஸசைஸ் என்ன சொன்னால், ஜிம்மில் நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரியான ஒர்க் அவுட் தான் அப்படின்றது கிடையாது. ஆனால் எங்களுடைய கைகளை கால்களை நாங்கள் அசைக்க வேண்டும். ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்லையாவது நாங்கள் அசைக்கிற மாதிரியான விடயங்களை அந்த ஊர் மக்கள் பண்ணுறாங்க. அது யோகாவாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும். ஆனால் ஏதாவது ஒரு 2 வேலைகள் வந்து ஒரு நாளைக்காவது அவர்கள் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லுறாங்க. அடுத்தது லிவ் இன் தி மூமெண்ட்.
அது என்ன லிவ் இன் தி மூமெண்ட். எப்போவுமே நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனில் போயிருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு கொள்ளுங்க. அந்த ஃபங்க்ஷனில் இருந்து கொண்டு நாளைக்கு எனக்கு ஸ்கூல் இருக்குது, அல்லது நாளைக்கு எனக்கு ஆஃபீஸில் ஒர்க் இருக்குது, நிறைய ஒர்க் இருக்குது அப்படின்னு அதையே யோசிச்சுட்டு இருந்தோம்டா இப்போ இருக்கிற நேரமும் காலமும் எனக்கு கடந்து போயிடும். அந்த சந்தோஷத்தை அனுபவிக்காமலே நான் போயிடுவேன். ஆனால் அந்த ஊரில் இருக்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த நிமிடத்தில் நான் என்ன செய்கிறேனோ எதுக்காக இருக்கிறேனோ அந்த சந்தோஷத்தோடு தாங்கள் கடந்து போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்களுக்கு ரொம்பவுமே ஒரு பெரிய பாடம். எப்போவுமே மனதுக்குள்ளே நிறைய விஷயங்களை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் இப்படியான விஷயங்களை நாங்கள் செய்து கடந்து போகிறது நல்லம் அப்படின்னு சொல்லுறாங்க. ஸோ அடுத்தது கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா, நெவர் ரிட்டையர். அது என்ன நெவர் ரிட்டையர்? நாங்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்தோட முடிவெடுத்துடுறோம். எங்களுடைய நீங்கள் வயதானவர்கள் 60 வயசு வந்துட்டு 50 வயசு வந்துடுச்சு அப்படின்றாலே உங்களுக்கு வயதாகிடுச்சு, இனி நீங்கள் பேரப்பிள்ளைகளை பார்த்துட்டு இருங்க, நீங்கள் சும்மா உட்காருங்க, அதை பண்ணாதீங்க இதை பண்ணாதீங்க, வயது போயிடுச்சு, உங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு நாங்களுடைய முதியவர்களை பார்த்து நாங்கள் சொல்லுவோம். அவர்களை முதிர்ந்தவர்கள் அப்படின்றே நாங்கள் முடிவெடுத்து விடுகிறோம். ஆனால் அந்த ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், வாழ்க்கையில் ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கை என்றைக்கு எங்களை அழைக்குதோ அது வரைக்கும் எங்களுக்கு அந்த ரிட்டையர்மெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ எங்களுக்கு நாங்கள் தான் ராஜா, எங்களுக்கு நாங்கள் தான் இளமையானவர்கள். ஸோ அதை நாங்கள் மனதில் வைத்து கொண்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த படிமுறைகள் எல்லாமே எங்களோட வாழ்க்கைக்கு அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இதில் இருந்து நீங்களும் நல்ல விஷயங்கள் எடுத்துக்கொண்டிருப்பீங்கள் அப்படின்றதையும் நான் நம்புகிறேன். ஸோ அப்படி எடுத்துக்கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மெயினாக என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் இன்னொரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.